ஈரானினுடைய மொத்த கண்ட்ரோலும் இப்ப அரசாங்கமாக எங்களோட கைகளில் பெருந்து கொண்டிருக்கு. மீண்டும் ஒரு முறை அமெரிக்காவும் இஸ்ரேலும் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஈரானினுடைய முக்கியமான மாகாணங்கள்ல நாடு தழுவிய ரீதியில ஈரானினுடைய கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக பல போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டு வருகிறது. தெஹரான்ல லட்சக்கணக்கில் மக்கள் இன்னைக்கு ஒன்று கூடியிருந்தாங்க. ஸ்டார்லிங்க் ஈரான் ஜம்ப் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஃபோர்ப்ஸ் வலையத்தால் கூட இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, பேச்சுவார்த்தை சண்டைகள் யார் யாருக்கு போய்கிட்டு இருக்கு? நெத்தன்யாஹுவுக்கும் ஈரானிய தலைவர்களுக்குமா போய்கிட்டு இருக்கு? இல்ல டொனால்ட் ட்ரம்புக்கும் ஆயத்துல்லா அலி கமேனிக்கும் இடையில டிரெக்ட் கிளாஷ் போய்கிட்டு இருக்கு. நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக இருக்கிற மம்தானி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா ஹமாஸ் அமைப்பை முழுமையாக தடை செஞ்சிருக்கு. இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். உலக அரசியல்ல நடக்கிற முக்கியமான மாற்றங்கள் சம்பந்தமாகவும் நம்ம பார்த்து கொண்டு வரோம். அந்த அடிப்படையில இன்றும் உலகளாவிய ரீதியில் என்னென்ன முக்கியமான விடயங்கள் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாம இப்ப பேசப்பட்டு கொண்டிருக்கிற மிக முக்கியமான விடயம் ஈரானுக்குள்ளே இன்னைக்கு இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அந்த அடிப்படையில் ஆரம்ப கட்டமாக பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராய்ச்சி அவர் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு ஈரானுக்குள்ள நடந்து கொண்டு வர விடயங்கள் சம்பந்தமா. என்ன அப்படின்னு சொன்னா, 90 மணித்தியாலங்களுக்கு மேலாக இணையம் முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கு. போராட்டக்காரர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கியதற்குரிய காணொளிகள் எங்ககிட்ட இருக்கு. இது மொசாடும் அமெரிக்காவும் தான் சேர்ந்து ஈரானுக்குள்ள இந்த போராட்டத்தை, அதாவது கலவரத்தை வெடிக்க வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இவங்க செயலாற்றி இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இணையம் துண்டிக்கப்பட்டது வெகு விரைவில் சீர் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இப்ப ஈரான்ல இந்த போராட்டம் கலவரம் நடந்த நாட்கள்ல 20 நாட்களாக கிட்டத்தட்ட கலவரம் நடந்திருக்கு. இதுல கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கலாம். நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு எதிராக செயலாற்ற அனைவருமே தீவிரவாதிகள் தான். அவங்க தீவிரவாதிகளை போலதான் ட்ரீட் பண்ணப்படுவாங்க. பொது வழியில நாட்டுக்கு எதிராக செயல்படுறவங்க, மொசாட் உளவாளிகள், CIA உளவாளிகள் அனைவரும் தூக்கிலிடப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபைனலா அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய மொத்த கண்ட்ரோலும் இப்ப அரசாங்கமாக எங்களோட கைகளில் பெருந்து கொண்டிருக்கு. மீண்டும் ஒரு முறை அமெரிக்காவும் இஸ்ரேலும் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக இன்னைக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானினுடைய மிக முக்கியமான நகரங்களாக இருக்கிற கெர்மானா இருக்கலாம், தலைநகரம் தெஹரானா இருக்கலாம், கெர்மன்ஷாவா இருக்கலாம், அதே போன்று ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய பிறப்பிடமாக இருக்கிற மஷாத்தா இருக்கலாம், அசர்பைஜானை ஒட்டிய மாகாணங்களாக இருக்கலாம். ஈரானினுடைய முக்கியமான மாகாணங்கள்ல நாடு தழுவிய ரீதியில ஈரானினுடைய கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக பல போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டு வருகிறது. நம்ம நேற்றைய வீடியோல, முந்தின நாள் வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம், ஈரானினுடைய தெஹரான்ல இருக்கிற யங் ஹெல்ப் அப்படிங்கிற ஸ்கொயர்ல சதுக்கத்துல இந்த இப்ப ஈரானுக்குள்ள நடந்து கொண்டு வர கலவரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஈரானினுடைய அரசை பலப்படுத்தும் விதமாக மக்கள் எல்லாருமே ஒன்று கூடுமாறு ஈரானினுடைய தேசிய தொலைக்காட்சி அறிவிப்பு செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில இன்னைக்கு கிட்டத்தட்ட சொல்ல போனா தெஹரான்ல லட்சக்கணக்கில் மக்கள் இன்னைக்கு ஒன்று கூடியிருந்தாங்க. கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக முழு ஈரான்லையும் பாரிய அளவுல மக்கள் ஒன்று கூடியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க கூடினத்துக்குரிய முக்கியமான காரணம், இந்த கலவரங்கள் இடம்பெற்ற நேரங்களில் நேற்றைய வீடியோல நான் சொல்லியிருந்தேன், 109 காவல் படையினர் கொல்லப்பட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மௌன அஞ்சலி, இறுதி அஞ்சலி செலுத்தும் விதமாகவும், அது மட்டும் இல்லாம வரும் 3 நாட்கள்ல ஈரான்ல இப்ப மௌன அஞ்சலி துக்க தினமாக அனுஷ்டிக்கவும் கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. இதுக்காகவும் அந்த மக்கள் அந்த இடங்கள்ல ஒன்று கூடியிருந்தாங்க. அந்த அடிப்படையில இன்று ஈரானினுடைய கண்ட்ரோல், இப்ப உலகளாவிய ரீதியில இருந்து வர தகவல்கள் எல்லாத்தையும் நாம் எடுத்து பார்க்கக்குள்ள நம்ம சொல்லலாம், இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் ஈரானினுடைய கண்ட்ரோல் முழுமையாக ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய IRGC குதுஸ் படைப்பிரிவு ஈரானை முழுமையாக இப்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. கலவரக்காரர்கள் பெரும் அளவுல கிட்டத்தட்ட 190% கலவரக்காரர்கள் கைது செய்யப்பட்டு இருக்காங்க. இவ்வாறு நிலைமை வெகு சீக்கிரமாக மீண்டும் நிலைமை சுமூகமான ஒரு நிலைமைக்கு, அமைதியான ஒரு நிலைமைக்கு ஈரான் பாரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்டார்லிங்க் ஈரான் ஜம்ப் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஃபோர்ப்ஸ் வலையத்தால் கூட இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்டார்லிங்க் அப்படிங்கிற தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எலன் மஸ்க் சேட்டலைட்ல இருந்து உலகத்துக்கு இணையத்தை வழங்குற ஒரு நிறுவனமாக இருந்து கொண்டிருக்கு. அது யாரும் இதுவரைக்கும் ஜம்ப் பண்ணவே இல்லை. ஒரு நாட்டுக்குள்ள இப்ப அவங்க இணையத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்லிங்க் நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டுல யாரெல்லாம் ஸ்டார்லிங்கினுடைய எலன் மஸ்கினுடைய ஆண்டனாவை வச்சிருக்காங்களோ
அவங்க எல்லாருமே வந்து ஸ்டார்லிங்கை உபயோகம் செய்யலாம். அந்த அடிப்படையில ஃப்ரீயாகவே ஈரானுக்குள்ள ஸ்டார்லிங்கை எலன் மஸ்க் கொடுத்திருந்தார். ஏற்கனவே வந்து ஈரானினுடைய தேசிய இணையத்தை வந்து ஈரான் ஷட் டவுன் பண்ணியிருந்த நேரங்களை, முடக்கி இருந்த நேரங்களை ஸ்டார்லிங்க் ஊடாக இணையத்தை ஈரானுக்குள்ள கொடுத்திருந்தார். இதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இணையத்தின் ஊடாகத்தான் வந்து தகவல் தொடர்புகளை பரிமாற்றத்துக்கும், அது மட்டும் இல்லாம போராட்டக்காரர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கும் CIA மொசாட் பயன்படுத்தின மிக முக்கியமான டூல் தான் இந்த ஸ்டார்லிங்க். இதை வந்து ஈரான் ஜம்ப் பண்ணிருக்காங்க. இப்ப ரஷ்யாவினுடைய உதவி இதுல அவங்களுக்கு ஈரானுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது கடந்த 2-3 வாரங்களாக தொடர்ச்சியாக ரஷ்யாவில இருந்து பல ராணுவ உபகரணங்கள் நேரடியாக இடம்பெற்றுக் கொண்டிருந்துச்சு. இதுல வந்து இந்த ஸ்டார்லிங்கை ஜேம் பண்ணக்கூடிய ஜேமர்களை ரஷ்யாவில இருந்து ஈரான் பெற்றிருக்காங்க. இதன் ஊடாகத்தான் ஸ்டார்லிங்கை ஜேம் பண்ணியிருக்காங்க. CIA மொசாட் ஆகியவங்க வந்து ஈரானுக்குள்ள ஒரு பெரிய அளவுல கலவரத்தை ஏற்படுத்துற, கலவரம் நடந்து கொண்டிருக்கிற நேரங்கள்ல ஈரானுக்குள்ள சில மாகாணங்களை கைப்பற்ற, ஈரானுக்கு எதிரான மிகப்பெரிய அளவுல தரைப்படை நடவடிக்கைகளை மேற்கொள்ற, இந்த தரைப்படை நடவடிக்கை மேற்கொள்ற இந்த நேரங்கள்ல வந்து மிகப்பெரிய அளவுல வான்வழி தாக்குதலை ஈரான் மேல செய்யற, இதுவே CIA மற்றும் மொசாடினுடைய திட்டமாக இருந்துச்சு. ஆனா இந்த ஸ்டார்லிங்கை ஜேம் பண்ணினதனூடாக தகவல் தொடர்புகள் மொத்தமாக இல்லாம போனதன் காரணத்தால இந்த கலவரக்காரர்கள் எல்லாருமே வந்து தகவல் தொடர்பு இல்லாம அடுத்த திட்டம் என்ன அப்படிங்கிற ஓர்டர் மேலுக்கு இருந்து வரணுமே, வராத நேரத்துல அவங்களுக்கு என்ன செய்யற அப்படின்னு சொல்லி விளங்காம அவங்க இருந்தாங்க. ஃபுல்லா கம்ப்ளீட்டாவே இருட்டா இருக்கிற ஒரு இடத்துல ஒரே ஒரு பல்ப் பத்தினா, ஒரே ஒரு மின்குமிழ் ஒளிர்ந்து கொண்டிருந்தா அந்த இடத்தை எவ்வளவு ஈஸியா நாம கண்டுபிடிக்கலாம், எவ்வளவு இலகுவாக கண்டுபிடிக்கலாம். அந்த அடிப்படையில ஈரானினுடைய மொத்த இன்டர்நெட்டும் ஷட் டவுன் ஆகி இருந்த நேரங்கள்ல ஸ்டார்லிங்க் யூஸ் பண்றாக்கள் யாரு அப்படின்னு சொல்லி இலகுவாக ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க ஈரானினுடைய இன்டெலிஜென்ஸ். அதன் பின்னர் அவங்களை சும்மா நோமலா போய் தூக்கி இருக்காங்க. இதனூடாகத்தான் ஈரான் இப்ப வந்து கலவரங்களை பெருமளவுல மோஸ்ட் ஆஃப் த கிடைச்சிக்கிற தகவல் அடிப்படையில பெரும்பாலான கலவரங்கள் ஈரானுக்குள்ள இப்ப முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த போராட்டம் எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க கூட டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய முக்கியமான அதிகாரிகள் என்ன தொடர்பு கொண்டாங்க, பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்னை கேட்டாங்க. இதுக்குரிய அர்த்தமாக அமெரிக்காவினுடைய திட்டத்தில ஈரான் அடிபணிஞ்சிச்சு அப்படிங்கிறதான் இதுக்குரிய அர்த்தமாயிருக்கு. இப்ப நம்ம வெளிப்படையாவே சொல்லலாம், ஈரானினுடைய எந்த தலைவர்களும் தயவு செஞ்சு பேச்சுவார்த்தைக்கு வாங்க, உங்களோட நாங்க பேச்சுவார்த்தைக்கு வாரம், நீங்க சொல்ற மாதிரி நாங்க கேட்கோம் அப்படின்னு சொன்ன ஹிஸ்டரியே கிடையாதுங்க. இது ஒரு பொய் அப்படின்னு சொல்லலாம். அவர் வெளிப்படையாக ஏதோ ஒரு அடிப்படையில் அவர் சொல்லியிருந்தார். மற்றும் இப்ப வந்து ஈரான் வந்து நேரத்தோடைய அறிவிப்பு என்ன செஞ்சிருந்தாங்க, ஈரான் மேல எந்த தாக்குதலாவது வெளிநாட்டவர்கள் செய்வார்களாக இருந்தால் ஈரானினுடைய டார்கெட் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முந்த நாள் ஈரான் சொல்லியிருந்தாங்க. அமெரிக்காவினுடைய கப்பல்கள், எந்த இடத்துல போற கப்பல்கள், ஹார்மோஸ் ஜலசந்தி துபாயில இருந்து போற, மெயினா துபாயில இருந்து போற கப்பல்கள், அமெரிக்காவோட தொடர்பட்ட கப்பல்கள் அத்தனையும் தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மத்திய கிழக்குல இருக்கிற அமெரிக்காவினுடைய பேசஸ்களை தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இஸ்ரேலை தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் பதில் ஒன்று வழங்கிக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது எங்களுடைய பேசஸ்கள் தாக்கப்பட்டால், எங்களுடைய தளங்கள் தாக்கப்பட்டால் ஈரான் இதற்கு முன்னர் கண்டிராத அளவுக்கு பேரழிவு தரும் பதிலடிய அமெரிக்கா ஈரானுக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. சோ வந்து நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புரியும், இந்த யுத்தம் வந்து ஈரான் இஸ்ரேலுக்கு இடையில நடக்கிற ஒரு யுத்தம் மாதிரியே இது இல்லை. இப்ப வந்து டைரக்டா கிளாஷ் போய்கிட்டு இருக்கு. அதாவது பேச்சுவார்த்தை சண்டைகள் யார் யாருக்கு போய்கிட்டு இருக்கு, நெத்தன்யாஹுவுக்கும் ஈரானிய தலைவர்களுக்குமா போய்கிட்டு இருக்கு, இல்ல டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஆயத்துல்லா அலி கமேனிக்கும் இடையில டைரக்ட் கிளாஷ் போய்கிட்டு இருக்கு. டைரக்டா வந்து இப்ப அமெரிக்காவோட ஈரான் மோதி கொண்டிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். இஸ்ரேல் வித்ரோ ஆகிட்டாங்க. இஸ்ரேலால தனியே ஈரானை தாக்கு பிடிக்கவே முடியாது அப்படிங்கறத நம்ம நேரத்தோடைய சொல்லியிருந்தோம். இஸ்ரேல் இதுக்குள்ள பாயோட்டினா இஸ்ரேலுக்கு அடிப்பானல், இஸ்ரேலுக்கு மட்டும் தனியா அடிப்பானல். இதுக்கு தான் அமெரிக்கா டைரக்டா அமெரிக்கா இப்ப ஈரானோட களத்துல, ஈரானோட பேச்சுவார்த்தை மோதல்கள் இப்ப ஈடுபட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெளிவான ஆதாரங்களாக இவைகள் நமக்கு காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ட்ரம்ப் இந்த மாதிரியான விடயங்களை இப்ப சொல்லி கொண்டிருக்கோல, அமெரிக்காவினுடையதும் இஸ்ரேலினுடையதும் திட்டம் எதுவாக இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆயத்துல்லா அலி கமேனிய கம்ப்ளீட்டா முடிச்சோம்னா படம் முடியுது, கிளியர் ஆகுது. அப்படிங்கிற மாதிரி தான் இஸ்ரேலும் அமெரிக்கா இன்னைக்கு நேரத்துல காசாவினுடைய யுத்தம் ஆரம்பிச்ச நாட்கள் இல்ல, அது இது கண்ணால் கூடி 1979ஆம் ஆண்டுக்கு பின்னர் பல தசாப்தங்களாக அவர்களுடைய டார்கெட் ஆயத்துல்லா அலி கமேனியாக தான் இருக்கு. இன்கேஸ் ஆயத்துல்லா அலி கமேனி குறிவைக்கப்பட்டால் முழு உலகத்திலேயும் இருக்கிற ஈரானிய ஆதரவாளர்கள்
உலகளாவிய ரீதியிலே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான போரை அறிவிப்பாங்க. உலகளாவிய ரீதிய போராக இது இருக்கும். அமெரிக்கா நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு யுத்தமாக இது இருக்கும். ஆயத்துல்லா அலி கமேனி குறிவைக்கப்பட்டால் அப்படின்னு சொல்லி ஆயத்துல்லா மெஹசன் அரகி இந்த கருத்தை வெளியிட்டு இருக்கார். ஈரானினுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவராகவும் இவர் இருக்கார். அடுத்த சுப்ரீம் லீடராகவும் இவர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவர் தானவர். அது மட்டும் இல்லாம ஈரானினுடைய சபாநாயகர் சொல்லியிருக்கார் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் அப்படி என்பது கர்பலா யுத்தத்தின் இமாம் ஹுசைன் அவர்களின் பூமியாகும். ஒருபொழுதும் இந்த பூமி வீழாது. இத்தனை ஆண்டு காலமாக பெர்ஷியன் வரலாறை கொண்ட ஈரானை யாராலும் வீழ்த்த முடியவே இல்லை. இதற்கு பிறகும் ஈரானை உங்களால் வீழ்த்தவே முடியாது. போர்க்களத்துல ஈரான் உங்களினுடைய அத்தனை திட்டங்களையும் முறியடிக்கும். அதை நீங்கள் உங்களினுடைய கண்களால் பார்ப்பீர்கள். அப்பொழுது உங்களுக்கு புரியும் ஈரான் என்றால் யார் அப்படின்னு சொல்லி ஈரானினுடைய சபாநாயகர் இந்த ட்ரம்ப் நேற்று கூறின கருத்துக்கு எதிராக இந்த கருத்துக்கள் அவங்க வெளியிட்டு இருக்காங்க. ஈரானுக்குள்ள இவ்வாறான பிரச்சனைகள் நடந்து கொண்டு வரக்குள்ள இப்ப அமெரிக்காவினுடைய பக்கம் போனோம் அப்படின்னு சொன்னா, மம்தானி நியூயார்க் சிட்டியினுடைய மேயராக இருந்தார். முழு உலகத்திலேயும் இருக்கிற மனிதநேயத்தை நேசிக்கின்ற நிறைய பேர் நாம உட்பட கொண்டாடி இருந்தோம். பட் இப்ப மம்தானியினுடைய போக்குகள் கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நியூயார்க் சிட்டியில மம்தானி வாரத்துக்கு முதலே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பல போராட்டங்கள் இடம்பெற்று வந்திருந்துச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த போராட்டத்தை செஞ்சிருந்தாங்க. இந்த நேரங்கள்ல இப்ப நியூயார்க் நகரத்துல வந்து காசாவுக்குள்ள அமெரிக்கா இந்த யுத்த நிறுத்தம் இப்ப போய்கொண்டு இருக்குதானே. இந்த யுத்த நிறுத்தத்துல ரியல் எஸ்டேட் ஊடாக காசாவினுடைய நிலப்பரப்புகளை அமெரிக்கா பெற்று அதை விற்பனை செய்வதற்குரிய வேலைகளை இப்ப அமெரிக்கா செய்ய போறாங்க. இதுக்கு எதிராக சில போராட்டங்கள் நியூயார்க் நகரத்துல நடந்திருக்கு. இந்த போராட்டங்கள் சம்பந்தமா நியூயார்க் நகரத்தினுடைய மேயராக இருக்கிற மம்தானி சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா ஹமாஸ் அமைப்பை முழுமையாக தடை செஞ்சிருக்கு. தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவாக நியூயார்க் நகரத்தில் யாரும் போராட முடியாது அப்படிங்கறத மம்தானி சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம இஸ்ரேலிய ஆதரவு போராட்டத்திற்கு எதிர்ப்பாக இவர் கருத்துக்கள் சொல்லல, பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவான போராட்டத்துக்கு இவர் கருத்துக்களை சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதும் இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது ஒரு புறமாக இருக்கோங்கள. இப்ப இஸ்ரேல் ஏனைய நாடுகளோட டீலிங் வைக்கிறதுல மும்முரமாக செயலாற்றி கொண்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில இஸ்ரேல் ஜெர்மனோட ஒரு முக்கியமான ஒப்பந்தம் ஒன்று, ராணுவ ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டு இருக்காங்க. இதுல குறிப்பாக சைபர் பாதுகாப்பு வலையமைப்பை மேலும் அதிகரிக்கிற, அது மட்டும் இல்லாம பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்ற அப்படிங்கிற அடிப்படையில இஸ்ரேலும் ஜெர்மனியும் ஒரு கூட்டு ஒப்பந்தம் ஒன்று செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே குறிப்பாக ஹெஸ்புல்லாக்களுக்கும் ஹவுத்திகளுக்கும் அதே போன்ற ஹமாஸுக்கும் எதிராக கூட்டாக நாம செயலாற்ற அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ஜெர்மனியோட செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெர்மனிக்கு கிட்டத்தட்ட 6.5 பில்லியன் பெறுமதியான Arrow 3 அப்படிங்கிற வான் பாதுகாப்பு அமைப்பை ஜெர்மனிக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இஸ்ரேலினுடைய ஹிஸ்டரியிலேயே ஒரே நேரத்துல விற்கப்பட்ட மிகப்பெரிய அளவிலான விற்பனை, பெரிய அளவிலான ஒரு ஆயுத ஏற்றுமதி இதுவாகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும், ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள், ஏனைய நாடுகள், பெரும்பாலான ஏனைய நாடுகள் எல்லாமே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்க கூட ஜெர்மன் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த ஒரு நாடு. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்லாத ஒரு நாடாகவும் ஜெர்மன் இருக்கு. ஜெர்மன் தொடர்ச்சியாக இஸ்ரேலோட ஒன்றித்து பயணிச்சு கொண்டிருக்காங்க. அதாவது ஜெர்மனை இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. காலத்தை பாத்தீங்கன்னா எப்படி மாறி இருக்குன்னு சொல்லி 2ஆம் உலக மகா யுத்தத்துல ஹிட்லர் லட்சக்கணக்கான யூதர்களை படுகொலை செஞ்ச இடம் ஜெர்மன். இப்ப அந்த ஜெர்மனை யூதர்கள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இருக்காங்க. இதுவும் இஸ்ரேலினுடைய திட்டங்கள்ல அவர்களுடைய நீண்டகால திட்டங்கள் ஒன்றாக இவைகள் இருக்கக்கூடும். ஓகே, இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள அடுத்து வெஸ்ட் பெங்கால் நப்லஸ் பிரதேசத்துல நேற்றைய வீடியோல நான் சொல்லியிருந்தேன், பெரிய அளவுல மக்களினுடைய குடியிருப்புகளுக்குள்ள குடியேற்றங்களுக்குள்ள போய் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் பல கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தாங்க. அவங்களை கைது செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பாலஸ்தீனியர்களினுடைய ஒலிவ் மரங்கள் அவர்கள் நாட்டி வச்சிருக்கிற அவர்களுடைய வாழ்வாதாரம், விவசாயங்கள் எல்லாத்தையுமே அழிக்கிற வேலைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் செஞ்சிருந்தாங்க. இவ்வாறு வெஸ்ட் பெங்கால் பகுதிகளில் நடக்கக்குள்ள இடைக்கிடைக்க ஹமாஸ் இவங்களுக்கு எதிரான தாக்குதல்களை செய்வாங்க. அந்த அடிப்படையில நேற்றும் ஒரு தாக்குதல் ஒன்று செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி, பட் ஹமாஸினுடைய எந்த அமைப்பு செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லல. அது இன்னைக்கு அல் குதுஸ் பிரிகேட் வெளியிட்டு இருக்காங்க. நாங்க தான் நேற்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு எதிராக நப்லஸ் பிரதேசங்களை தாக்குதல் செஞ்சிருக்கோம். துப்பாக்கி சூடு நடந்திருந்து சேதங்களை அவங்களுக்கு நாங்க ஏற்படுத்தினோம். உயிர் சேதம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லல, காயங்களை ஏற்படுத்தி இருக்கோம், அவங்களை முன்னேற விடாம நாங்க தடுத்து இருக்கோம் அப்படின்னு சொல்லி அல் குதுஸ் பிரிகேட் சொல்லி இருக்காங்க. அடுத்து தெற்கு காசா பிரதேசங்களை, கான் யூனிஸ் பிரதேசங்களை இஸ்ரேலினுடைய
ட்ரோன் குண்டு வீசி இருக்கு. இந்த குண்டு வீச்சில 3 பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக பாலஸ்தீனத்துல வந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களுடைய தாக்குதல் தொடர்ச்சியாக அதிகரிச்சு கொண்டே இருக்கு. கடந்த ஒரு சில நாட்களாக இன்னைக்கும் இந்த தாக்குதல் அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட 700 நாட்களுக்கு மேலாக இஸ்ரேலிய ராணுவத்தோட பணிபுரிந்த இஸ்ரேலினுடைய ராணுவ ரிசர்விஸ்ட் வீரர் ஒருவர். இவர் வந்து ஸ்னைப்பர் தன் பணியாற்றி இருக்கார். காசாவுல பணியாற்றி இருக்கார், அதே போன்று லெபனான்ல பணியாற்றி இருக்கார், அதே போன்று சிரியாவுல பணியாற்றி இருக்கார். இவர் 700 நாள் பணியை முடித்து வீடு வந்து 1.5 நாள் கூட ஆகல சூசைட் பண்ணியிருக்கார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேலிய ராணுவங்கள் யார் யாரெல்லாம் அவங்களுடைய வேலையை முடிச்சு போட்டு நாட்டுக்கு வராங்களோ, வீட்டுக்கு வராங்களோ, அவங்கள பெரும் பகுதியானவங்க தற்கொலை செஞ்சு கொள்றாங்க. அந்த லிஸ்ட் தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே போகுது. என்ன காரணம், எதற்காக அப்படின்னு சொல்லி தெரியாது. பட் ஆனா மருத்துவர்களினுடைய கூற்றுப்படி இவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாக இவங்க இருக்கலாம். யெகோசுவா அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து தற்கொலை செஞ்சு கொண்டிருக்கார். தொடர்ச்சியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் காசாவுக்குள்ள போறவங்க வீட்டுக்கு வரும்போது தற்கொலை செய்யற எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரிச்சு கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லமாக இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உங்களுக்காக இந்த வீடியோல நம்ம வழங்கி இருக்கோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாளைய வீடியோல சந்திக்கலாம். மிக்க நன்றிகள்.